Hi students, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு கன்ஃபார்ம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பொதுத் தேர்விற்கான மிக முக்கியமான வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க, அதுவே போதும். கண்டிப்பாக வந்து 100 out of 100 வந்து எல்லாரும் எடுக்கலாம். பட் தமிழை பொறுத்தளவில் 100க்கு 100 வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போட மாட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கணும். பட் நம்ம 100க்கு 100 ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு 95 மார்க்குக்கு மேலேயாவது ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ 100க்கு 100 எடுக்கிறதுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கட்டாயம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் 5 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, பப்ளிக் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ எல்லா வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 இயல் 1 புக்கை எடுத்து நான் சொல்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கைடில் படிக்கிறீங்களோ ஸோ அந்த கைடில் வந்து படிங்க. ஸோ புக்கை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. புக் ஆர் கைடு, ஆனால் புக்கில் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து புக்கை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு வாங்க. இயல் 1 குருவினா அப்படின்னு பார்க்கையில் வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தற்கால உரைநடையில் சில்லடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஸோ இந்த 2 குருவினாவும் நல்லா பார்த்துக்கோங்க. சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. அடுத்து தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரற்று மொழியும் பாங்கினை விளக்குக. இது 2ஐயும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் மனோன்மணியும் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. ஸோ இந்த 2 கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினா இயல் 1. அடுத்து இயல் 2 பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கான PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இயல் 2 உள்ள முக்கியமான குருவினா வசன கவிதை குறிப்பு தருக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வசன கவிதை குறிப்பு வரைக. அடுத்து தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க. இந்த கொஸ்டின். அடுத்து மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. இந்த 3 பார்த்துக்கோங்க. சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க, மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக. இந்த 2 சிறுவினாவும் பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இது கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த நெடுவினா பார்த்துக்கோங்க. அடுத்தது புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனை அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் மற்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு கடைசியில் பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டுமே போதுமானது. அடுத்து 3வது இயலில் முக்கியமான கொஸ்டின். அதுக்கு முன்னாடி இந்த பலவுள் தெரிக நீங்கள் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். பலவுள் தெரிக ஃபுல்லாகவே படிங்க. எல்லா யூனிட்டில் உள்ள எல்லா இயல்களில் உள்ள பலவுள் தெரிகணும். ஏன்னா அதுலேருந்து தான் 1 வேர்டு கேட்பாங்க. ஸோ அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. குருவினா அப்படின்னு பார்க்கையில் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இதுவும் மிக முக்கியமான ஒரு வினாதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். மிக முக்கியமான வினா. அடுத்து சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை. இந்த 2ஐயும் பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இந்த 3வது கொஸ்டின். இது வந்து உங்களால் முடிஞ்சா பாருங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேணாம். இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அப்படியே கேட்டாலும் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்சால் மட்டும் பாருங்கள். அடுத்த இயலில் வந்து குருவினா அப்படின்னு பார்க்கையில் நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. கொஸ்டின் பேப்பரில் வண்ணமிட்டு இருக்காது. மேபி அடிக்கோடிட்டு ஒரு கீழே வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் தருக அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இது வந்து திருக்குறள் உள்ளது. 3வது யூனிட்டுக்கு அப்புறம் திருக்குறள் உள்ளது. ஸோ அடுத்தது சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் வேலொடு நின்றான் இடு என்றது போலும்
கோலோடு நின்றான் இரவு குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. அணி வந்து நல்லா பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த யூனிட்டில் உள்ள முக்கியமான கொஸ்டின், மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. இது ஓரளவு பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த 3வது கொஸ்டின் தான். சிறுவினா அப்படின்னு பார்க்கையில, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறுவினா. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா அப்படின்னு பார்க்கையில, அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதை வந்து பாருங்கள். அடுத்தது வந்து கதையை நிறைவு செய்க. இது வந்து கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்த இயலில் உள்ள முக்கியமான குருவினா, அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா அப்படின்னு பார்க்கையில, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்களின் வகையை சுட்டி விளக்குக. கேட்டாலும் கேட்கலாம். ஸோ டைம் இருந்தால் பார்க்கலாம், இல்லை தேவையில்லை. நெடுவினா அப்படின்னு பார்க்கல, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிறமொழியில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிறதுறை கருத்துக்கள் தமிழுக்கு செல்லுமே. மேற்கண்ட குறிப்புகளை கொண்டு தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் ஒரு வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக. ஸோ இது வந்து பார்த்துக்கங்க, கட்டுரையில் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அடுத்த இயலில் உள்ள முக்கியமான குருவினா அப்படின்னு பார்க்கையில், இதில் வந்து முக்கியமான குருவினா, கீழ்கண்ட தொடரில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. ஸோ அந்த 5வது கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒளித்தண்டுகள், இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக. ஸோ இது 2ஐயும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்தலை குறித்து 2 வினாக்களையும் 1 விடைகளையும் எழுதுக. 4வது கொஸ்டின். டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலர்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்டில் வந்து குருவினா சிறுவினாவோட நெடுவினா தான் ரொம்ப முக்கியம். நெகிழி பைகளின் தீமை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியில் ஆண்டு விழாவில் நிகழ்த்தவிட, அதுக்கான பாராட்டுரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாளிதழுக்கான தலையங்கம், அந்த 2வது கொஸ்டின். ஸோ இது 2ஐயுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த இயல் உள்ள குருவினா அப்படின்னு பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, கரப்பிடும்பை இல்லாத இத்தொடரின் பொருள் அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து எழுதுக. ஸோ இது 2ஐயும் பார்த்துங்க. அடுத்து வந்து சிறுவினா அப்படின்னு பார்க்கையில, வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக. திருக்குறள்லேருந்து நெடுவினா கண்டிப்பாக இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெடுவினா சிறுவினா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த இயலில் உள்ள முக்கியமான கொஸ்டின் பார்க்கையில, பாசவர் வாசகர் பல்நிலை விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர், மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக, புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. முதல் 4 குருவினாவுமே மிக மிக முக்கியமானது. இந்த 4லேருந்து ஒரு குருவினா வந்து 100% வரும். ஸோ அடுத்து சிறுவினா அப்படின்னு பார்க்கையில, முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார், தலையை கொடுத்தேனும் தலைநகரம் காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ இந்த 2 குருவினாவும் மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது நெடுவினா அப்படின்னு பார்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, 3வது கொஸ்டின், சிலப்பதிகார மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. மிக மிக முக்கியமான ஒரு நெடுவினா. அடுத்த இயலில் உள்ள குருவினா அப்படின்னு பார்க்கையில, குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. முக்கியமான குருவினா. ஔவையம் குறிப்பு வரைக. முக்கியமான குருவினா. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை ஆகும், துள்ளல் ஓசை கலிப்பாவுக்கு உரியது. இத்தொடர்களை ஒரே தொடர்களாக இணைத்து எழுதுக. இது கேட்கலாம். அடுத்து, காலக்கழுதை கட்டெரும்பானது கவிஞர் செய்வது யாது. இந்த குருவினாலாம் ரொம்ப முக்கியம். சிறுவினா அப்படின்னு பார்க்கையில, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதை சில எடுத்துக்காட்டுகள் தருக. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில, பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் வெளியூரில் இருக்கும்
உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுத மிக மிக முக்கியமான வினா. அடுத்த இயலில் உள்ள முக்கியமான குருவினா அப்படின்னு பார்க்கையில தீவக அணியின் வகைகள் யாவை? காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்து ஊமை உணர்த்தும் கருத்து யாது? அடுத்து இத்தொடரை இரு தொடராக்குக. அந்த 2வது கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 4வது கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. 4 குருவினாவுமே ரொம்ப முக்கியம். சிறுவினா அப்படின்னு பார்க்கையில சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக ரொம்ப முக்கியம். எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார், இதுவும் பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில ஜெயகாந்த நினைவு சிறப்பிதழை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான ஒரு சுவரொட்டியை அமைத்து தருக ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமா, இதில் உள்ள 3 நெடுவினாவுமே ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு 2 நெடுவினா ரொம்ப ரொம்ப முக்கியம். கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள். 10ஆம் வகுப்பு தமிழை பொறுத்தளவில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய வினாக்கள் இதான். ப்ளஸ் 1 வேர்டு இலக்கணம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.